காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி குழந்தையை வளர்க்க முடியாததால் வேறொரு பெண்ணிடம் கொடுத்துவிட்டு தலைமறைவான சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. சென்னை கொளைத்தூரைச் சேர்ந்த விக்கி இவருக்கு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றப்பட்டுள்ளது. செங்குன்றத்தைச் சேர்ந்த ரோஜா இவருக்கும் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆகியோர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்காங்க. அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாறியுள்ளது. இவர்கள் காதலுக்கு இருவர் வீட்டிலுமே கடும் எதிர்ப்பு இருந்துள்ளது. இதனால் விக்கி, ரோஜா இருவரும் வீட்டை விட்டு ஓடி திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, இருவருமே செங்குன்றத்தில் தனியாக வீடு எடுத்து தனி குடித்தனமும் நடத்தியிருக்காங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா, மீனா கர்ப்பமான நிலையில் சமீபத்தில் அவருக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்திருக்கு. ஆனால் பெற்றோர் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. உடன் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் குழந்தையை வளர்க்க முடியாமல் விக்கியும் ரோஜாவும் தவித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் தனது தங்கையை பிரசவத்துக்காக அனுமதித்திருந்த பெண்ணுடன் விக்கி, ரோஜா தம்பதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தனது குழந்தையை அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு கொள்ளும்படி கூறிய ரோஜா, இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு குழந்தையை வாங்க அவர் திரும்பி வரவே இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் விக்கியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர் எடுக்கவில்லை. அவரது வீடு எங்கு உள்ளது என்பதும் அவருக்கு தெரியாததால் அந்த குழந்தையை அவரே வளர்த்து வந்துள்ளார். இதற்கிடையே அந்த குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அந்த பெண் சேர்த்துள்ளார். அப்போது மருத்துவர்கள் குழந்தையின் பெற்றோர் குறித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த மருத்துவமனை நிர்வாகம் உடனே புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. ரகசியமாக போலீசாருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் பார்த்தீங்கன்னா, பெண்ணிடம் இது குறித்து விசாரிச்சிருக்காங்க. மேலும் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டிருந்த விவரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது, செங்குன்றத்தில் வசித்து வந்த தம்பதிகள் கண்டுபிடித்து அவர்களை எச்சரித்தனர். மேலும் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் பெற்றோரையும் அழைத்து சமரசம் செய்து வச்சிருக்காங்க. பின்னர் குழந்தை உட்பட 3 பேரையும் கவனித்துக் கொள்ளும்படி பெற்றோர்களிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ காதல் திருமணம் செய்வது பெருசல்ல. காதல் திருமணம் செஞ்சா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நீங்க ஒரு வீட்ல இருந்து வெளியில தனியா போயிட்டீங்கன்னா, உங்களால உங்கள நம்பி வந்த பெண்ண பார்த்துக்க முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, பெத்துக்கிட்டா அத வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தான் ஒத்துழைச்சு அந்த குழந்தைகள பார்த்துக்கணும். அதுக்காக குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு நபர்ட்ட கொடுத்துட்டு போறது ரொம்ப தவறான செயல் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.